போன்ற பகுதியில் மாநிலத்தினுடைய தலைநகரத்திலிருந்து தூரமா இருக்கும். இங்க எந்த அளவுக்கு உள்கட்டமைப்பு வசதிகள் இருக்குன்னு கேட்டீங்கன்னா கேள்விக்குறிதான். இங்க வந்து மக்கள் எனக்கு கொடுக்கிற பெட்டிஷன் எல்லாம் பாருங்க. புவனகிரியை பொறுத்தவரை முதலாக பெட்டிஷன்ல ஐயா எங்க ஊர்ல இருக்கக்கூடிய பிரச்சனையை பாருங்க. முதல்ல அரசு பேருந்துல 1 கிலோமீட்டருக்கு போனா 58 பைசா டிக்கெட் இருக்கும். விரைவு பேருந்துல 75 பைசா இருக்கு. ஆனா இவனை இலவசமா கொடுக்கறேன் 10 ரூபா இருந்த டிக்கெட்டை 20 ரூபா பண்ணி வச்சிருக்காங்க. இன்னைக்கு 1 கிலோமீட்டருக்கு மினிமம் போனா 1 ரூபா 25 பைசா டிக்கெட் ரேட் வருது. இன்னைக்கு இங்கிருந்து வள்ளலார் ஐயாவுடைய வடலூருக்கு போனோம்னா போன வருஷம் 20 ரூபா கொடுத்து போனவங்க இந்த வருஷம் 35 ரூபா கொடுத்து பஸ்ல போறான். இலவசம் என்று சொல்லி எங்கே கொண்டு வந்து தமிழகத்தை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் என்று ஒரு முறை நீங்க சிந்திக்கணும். இலவசம் என்று சொல்லி அந்த பிரச்சனை யார் தலையிலே இறங்கிறது என்பதை நீங்க யோசிக்க. பெண்களுக்கு அதை சரியா கொடுக்கிறது இல்ல. 1000 ரூபாய் கொடுப்பேன் என்று சொல்லி SMS வந்ததுதான் மிச்சம். அதனால் சகோதர சகோதரிகளே, இந்த யாத்திரையினுடைய முக்கியமான நோக்கம் ஆளுகின்றவர்களுக்கு தனி வாழ்க்கையை, நம்மை போன்ற சாமானிய மனிதர்களுக்கு ஒரு இருண்ட வாழ்க்கை என்பதை உடைக்க வேண்டிய கட்டாயம் இந்த யாத்திரைக்கு இருக்கிறது. அந்த பொறுப்பை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். அதனால்தான் பொறுமையாக தமிழகத்தில் பட்டி தொட்டி எல்லாம் பொறுமையா போறோம் ஐயா. ஒரு சட்டப்பேரவை தொகுதியா போறோம். போற இடத்துல சாமானிய மக்களை பார்க்கணும். இதை போன்ற அரசியல் இவங்ககிட்ட பேசணும். ஐயா பக்கத்து கேரளால பாருங்க 3 மொழி இருக்கு. டெல்லியில போய் உட்கார்ந்தா கேரளாக்காரன் தான் உட்கார்ந்து இருக்காரு. ரயில்வேனா கேரளாக்காரன் தான், டிஃபென்ஸ்னா கேரளாக்காரன் தான். டெல்லியில எந்த அலுவலகத்திற்கு போனாலும் கேரளாக்காரன் தான் உட்கார்ந்து இருக்கான். தமிழ்நாட்டுக்கு ஒரு ட்ரெயின் விடியான்னு சொன்னா கூட அதை ப்ராசஸ் பண்றது கூட கேரளா மாநிலத்தை சார்ந்த கிளர்க் ஒருத்தவங்க உட்கார்ந்து இருக்கா. ஏன்? கேரளாவிலே 3 மொழி கொள்கை படிக்கிறா. உலகம் முழுசும் போறான். அந்த ஊரிலே மலையாளம் அழிந்து விட்டதா? மலையாளத்தோடு இன்னொரு மொழியை படித்தால் தாய்மொழி மலையாளம் அழிந்து விட்டதா? இல்ல அதே மாதிரி நீ கர்நாடகா எடுத்து அங்கேயும் 3 மொழி படிக்கிறாங்க. ஹிந்தி படிச்சு, இங்கிலீஷ் படிச்சு, கன்னடம் படிக்கிறதுனால தாய்மொழி கன்னடம் அழிந்து விட்டதா? இன்னைக்கு நம்முடைய குழந்தைகளுடைய பார்வை சுருங்கி கொண்டிருக்கிறது. விசாலமாக இருக்க வேண்டிய பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஊர், அந்த கிராமத்தில் இருக்கிற வீதியில் இருக்கிற தெருவில் இருக்கக்கூடிய என்னுடைய வீடு என்று சுருங்கி கொண்டிருக்கிறது. மகாகவி பாரதி சொன்னான், நான் கண்ட மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் இல்லைன்னு சொன்னான். எப்ப சொன்னானுங்க? 14 மொழியை படித்து விட்டு சொன்னான். 14 மொழியை படித்து விட்டு பிரெஞ்சு மொழியிலிருந்து படிச்சுட்டு 14 மொழி தெரிந்த மகாகவி சுப்பிரமணிய பாரதி சொன்னான், 14 மொழி படித்து விட்டேன், என்னுடைய தாய்மொழி போல் இனிதாவது எங்கும் இல்லை. நம்ம குழந்தைகிட்ட ஒரே ஒரு மொழியை படிச்சுட்டு உன்னுடைய மொழி தான் பெருசுனா எப்படிங்க அம்மா ஏத்துக்குவாங்க? நீங்க ஏத்துக்குவீங்களா? 4 மொழியை படித்தாலும் 10 மொழியை படித்தாலும் நமக்கு தெரியும் நம்முடைய தமிழ் மொழியினுடைய தொன்மையும் பழமையும் எங்கே இல்லைன்னு தெரியுங்க ஐயா. ஆனா நிறைய மொழிகளை படித்தால்தான் கண் விஸ்தாரமாகிறது, வாழ்க்கை பெருசாகிறது. எங்கே வேண்டுமானாலும் சென்று எந்த வேலை வேண்டுமானாலும் செய்யலாம் என்கின்ற தன்னம்பிக்கையும் தைரியம் வருகிறது. அதை உரைக்க. இரண்டாவது, இன்னைக்கு தமிழக அரசியல் பாத்தீங்கன்னா 4 கால்கள் ஐயா. தமிழக அரசியலே 4 கால் மேல 4 காலில் அமர்ந்திருக்கிறது. ஒரு கால் லஞ்சம். லஞ்சம் இல்லாம தமிழக அரசியலே இல்லை. கொள்ளையடிச்சா தான் எலெக்ஷன் அப்ப ஓட்டு பணம் கொடுக்க முடியும். இரண்டாவது கால் ஜாதி. ஜாதியை வைத்து பிரித்து எல்லா கட்சியும் பாருங்க, பெரும்பான்மை சமுதாயம் சீட்டு கொடு, அதுக்கு அடுத்த சமுதாயத்தை இண்டிபெண்டா சுயேட்சையா போட்டு ஓட்ட பிரி, 3வது சமுதாயத்தை இப்படி நிக்க வை. பாத்திருக்கீங்களா? எல்லா தேர்தலிலும் பெரும்பான்மை சமுதாயத்துக்கு ஓட்டக்கூட ஜாதி அரசியலை பண்ணி இரண்டாவது கால் என்பது ஜாதி அரசு. ஐயா 3வது கால் என்பது குடும்பம். இந்த யாத்திரையை பாத்தீங்கன்னா நம்முடைய தலைவர்கள், மாவட்ட தலைவர் மருதை என்ன MRK பன்னீர்செல்வத்தினுடைய அடாவடித்தனத்தை எல்லாம் தாண்டிதான் இந்த யாத்திரையை இங்க நடக்கும். எங்கள் நோக்கம் என்னங்க ஐயா? மோடி ஐயாவுடைய தாய், நான் வரதுக்கு முன்னாடி சம்பத்தன் ஏஜி சம்பத்தன் பேசிட்டு இருந்தான். ஹீராபென் அம்மையார் அவருடைய பேர் ஹீராபென். 99 வயசுல போன வருஷம் காலமானா. அவருடைய குழந்தைகளை வளர்ப்பதற்கு என மோடி ஐயாவுடைய தந்தை டீ கடை வச்சிருந்தார். ரயில்வே ஸ்டேஷன்ல டீ கடை வச்சிருந்தார். தாய்க்கு வருமானம் போதவில்லை, 4-5 குழந்தைகளை வளர்த்த வேண்டும். தாய் 5 வீட்டுல போய் 10 பாத்திரம் கழுவி அதன் மூலமாக மகன்களை வளர்த்தி அதிலே ஒரு மனிதன் என்று உலக தலைவனாக, உன்னத தலைவனாக நரேந்திர மோடி அவர்கள் மக்களை படுத்தினார். இது ஒரு பக்கம். இந்த யாத்திரையினுடைய நோக்கம் என்னன்னா, ஹீராபென் அம்மையார் எங்கேயெல்லாம் இருக்கின்றார்களோ உங்களுடைய குழந்தைகளை கண்டுபிடிப்பதற்காக நாங்க வந்திருக்கிறோம். ஏழை தாயினுடைய குழந்தைகள், விவசாயினுடைய குழந்தைகள், நீங்கள்லாம் அதிகாரத்திற்கும் அரசியலுக்கும் பெரிய பதவிகளுக்கும் வர வேண்டும் என்று தொழாவோம்.
ஆனா எம்ஆர்கே பன்னீர்செல்வம் ஏன் இந்த யாத்திரையை கட்டுக்கிறாருன்னா அவருடைய பையனுக்கு இந்த எம்பி சீட்டை கொடுக்கும். பிஜேபி காரங்க வந்து இன்னைக்கு என்ன பையனை பொருளாளர் இருக்காரா, மாவட்ட பொருளாளர் இருக்காரா பாருங்க. அதுதான் மூன்றாவது கால் என்பது குடும்பம். முதல் காலை பத்தி பேசணுங்க ஐயா. இந்த 4 கால் இருக்கக்கூடிய நாற்காலி தான் தமிழக அரசியல் இருக்கு. முதல் என்பது லஞ்சம். லஞ்சம் இல்லாம தமிழ்நாட்டில் எந்த வேலையும் நடக்காதுங்க ஐயா. இரண்டாவது கால் என்பதை பத்தி பேசணும். இரண்டாவது கால் ஊழலை பத்தி பேசணும். குடும்பத்தை பத்தி மூன்றாவது கால் நம்ம பேசணும். குடும்பம் எங்கே பார்த்தாலும் கூட ஒரு குடும்பம் தான் ஆட்சியில் இருக்கணும். மிச்சவங்க எல்லாம் கை கட்டி சேவகம் பண்ணணும். இன்னைக்கு பாருங்க, சேலத்துல இளைஞரணி மாநாடு நடத்துறாங்க. பாத்தீங்களா, கேள்விப்பட்டீங்களா? பாத்துட்டு ஒரு பத்திரிகை நண்பர் கேட்டாங்க, இந்த இளைஞரணி மாநாட்டை பத்தி என்னங்க கருத்து? நான் சொன்ன என்னன்னே கருத்து சொல்றேன். அது இளைஞர்களுக்கான மாநாடு மாதிரி தெரியல எனக்கு. நல்ல இளைஞர்களுக்கான மாநாடு மாதிரி தெரியல. திமுக இளைஞர்களே போல அந்த மாநாட்டில் கனிமொழி அக்கா சகோதரி கொடியேற்றுறாங்க. சகோதரன் மு.க. ஸ்டாலின் மேடையின் மீது இருக்கிறாங்க. சகோதரன் மு.க. ஸ்டாலினுடைய பையன் உதயநிதி ஸ்டாலின் மைக்கில் பேசுறாங்க. உதயநிதி ஸ்டாலினுடைய பையன் இன்பநிதி ஸ்டாலின் முன் இருக்கையில் அமர்ந்திருக்கிறார். இது ஒரு மாநாடாயா? ஒரு கோபாலவரத்து குடும்பத்துக்குள்ள 4 பேர் உட்கார்ந்து பக்கோடா சாப்பிடுற மாதிரி ஒரு குடும்பத்தை மேடையில உட்கார வைத்துட்டு இளைஞர் எழுச்சி மாநாடு. இளைஞர் எழுச்சி மாநாடுன்னா எண்மண் எண்மக்கள் யாத்திரைக்கு வந்து பாடுமையான பத்திரிகை தன்னெழுச்சியாக இளைஞர்கள் வருகின்றார்கள். காரணம், உங்களை கண்டுபிடிக்க வேண்டும், உங்களுக்கான பாரதத்தை கட்டமைக்க வேண்டும். இந்த பாரதத்திலே உங்களுடைய வளர்ச்சி என்பது இந்த நாட்டினுடைய வளர்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் புவனகிரிக்கு வரோம். ஒரு பெரிய இடத்துல மாநாட்ட கூட்டத்தை போட்டு உங்களை அங்க கூப்பிடலீங்க, உங்க ஊருக்கு நாங்க வர்றோம். உங்களை சந்திக்க வேண்டும், உங்களிடம் பேச வேண்டும், உங்களுடைய எழுச்சியை பார்க்க வேண்டும், புதிய பாரதத்தை உருவாக்குவதற்கு உங்களுடைய பங்களிப்பு வேண்டும் என்பதற்காக இந்த யாத்திரை இங்க வந்திருக்கிறது ஐயா. மூன்றாவது கால் குடும்பம். எங்க பார்த்தாலும் குடும்பம். எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அதை தாண்டிட்டா எம்பியா வந்தா பையன் எங்க போனாலும் இப்படித்தான். கே என் நேரு அவர் பையன் பெரம்பலூர் சுத்திட்டு இருக்காரு எம்பி சீட்டு. இப்பயே பாத்தீங்கன்னா பொன்முடி என்ன அவரு பையன் ஒரு எம்பி. இப்பயே பாருங்க துரைமுருகன் என்ன அவரு பையன் ஒரு எம்பி. சுத்தி சுத்தி பாருங்க. தங்கம் தென்னரசன் ஒரு பக்கம் எம்எல்ஏவா இருக்கிறாரு விருதுநகர் பக்கத்துல. அவருடைய தங்கச்சி தென் சென்னை எம்பி. கலாநிதி மாறன் இருக்காருல்லங்க அவரு ஒரு எம்பி. அவருடைய பையன் தம்பி தயாநிதி மாறன் எம்பி. அதை தாண்டி மேல போனீங்கன்னா கலாநிதி வீராசாமி ஒருத்தர் இருக்காரு. ஆற்காட்டு வீராசாமி ஒரு பையன் அவர் ஒரு எம்பி. தமிழ்நாடு ஃபுல்லா சுத்தி பாருங்க. இது வெக்கமா இல்லைங்களாங்க ஐயா நமக்கு? ஒரே குடும்பம். அவனுங்களே 30 வருஷம் 40 வருஷம் எந்த தகுதியுமே இல்லை. எல்லாம் தற்குறி. ஒரு குடும்பத்துல பிறந்ததுக்காக ஒரு இன்சியலை வச்சுக்கிட்டு எல்லாம் சுயமாக உழைத்து நிற்கக்கூடிய சகோதர சகோதரர்கள் நின்று இருக்கு.